நான் அஸ்வின் பேசுகிறேன். ஐயோ, இது வரைக்கும் வீடியோவில் பேரோ ஊரோ அட்ரஸோ சொன்னதில்லை. அது ஒரு கான்செப்டாகவே வச்சுருந்தேன். இந்த வாட்டி கொஞ்சம் மிஸ் ஆகிட்டேன். அது ஏன் இப்படி நடக்குது அப்படின்னா, நான் எப்பயுமே வந்து ஸ்கிரிப்ட் எழுதி அந்த ஸ்கிரிப்ட் வச்சு பேசுகிறதெல்லாம் கிடையாது. சும்மா தோன்றதை அப்படியே பண்ணி கொஞ்சம் நேரத்தில் எடிட் பண்ணி போட்டுருவேன். ஆனால் இந்த வீடியோ அப்படி கிடையாது. இதை நான் நைட்டில் ஷூட் பண்ணுறேன், நாளைக்கு காலையில் எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, தம்ப்நெயில் பார்த்தே புரிஞ்சிருப்பீங்க. உங்களுக்கு இந்த தம்ப்நெயில் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா டிஃப்ரெண்ட்டாக இன்னோவேட்டிவாக நான் பண்ணியிருக்கேன். என்னோட எலக்டிவ்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருந்துச்சு, நான் வந்து 2019 பேட்ச்சு, ஃபஸ்ட்டு சிபிஎம்இ பேட்ச். ஃபஸ்ட்லேருந்தே புதுசாக எல்லாமே எங்ககிட்ட தான் போடுவாங்க. அது மாதிரி எலக்டிவ்ஸும் எங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு வந்துச்சு. ஸோ ஹவ் ஐ ஹேட் மை எலக்டிவ்ஸ் அண்ட் ஹவ் இட் வாஸ், நான் என்ன கடைசியாக புரிஞ்சுக்கிட்டேன், நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், அதுதான் இந்த வீடியோ நான் சொல்ல போகிறேன். எலக்டிவ்ஸ்னு ஒன்று இருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் அப்படிலாம் உட்காந்து இந்த கரிக்குலமில் என்ன இருக்குது, எப்போ என்ன வரும் அப்படிலாம் வந்து வெயிட் பண்ணி பார்க்கல. பார்த்து வச்சிட்ருக்கல. ஸோ எலக்டிவ்ஸ்னு சொன்னாங்க. அது ரொம்ப ஷாக்கிங்காக புதுசாக இருந்துச்சு. எங்களுக்கும் வந்து இந்த மாதிரி ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் வச்சாங்க. அப்போ சொல்லும்போது அப்படியா இப்படியா அப்படிலாம் நிறைய விஷயங்கள் நான் வந்து வியப்படைந்து சந்தோஷமாக தான் பார்த்துருக்கேன். அப்போ என்ன சூஸ் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு தான் இருந்திருக்கேன். எங்களுக்கு அந்த பேப்பர் கொடுத்தாங்க. நான் அப்புறம் நிறைய பேர்கிட்ட, எப்பயுமே அப்படி தான், நான் இங்கே பேசுகிற எல்லாமே நானாக கண்டுபிடிச்சது கிடையாது. நிறைய பேர்ட்டு நான் கேட்டு தெரிஞ்சு புரிஞ்சு, இது வந்து நீங்கள் நிறைய பேர்ட்ட கேட்கக்கூடாது. நீங்கள் வந்து நான் சொல்லும் போது கேஷுவலாக உங்ககிட்ட காதுக்கு வந்துடணும் அப்படின்னு நினச்சி தான் நான் நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் அது எப்படி இருக்குன்னா, நீங்கள் கேஷுவலாக சொல்லும்போது அது வந்து நீங்களும் கேஷுவலாக விட்டுருவீங்க. இட்ஸ் ஓகே. நான் சொல்கிற விஷயம் வந்து 100 பீப்புளுக்குமே இல்லை 150 பீப்புளுக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்க மாட்டேன். 10 பேர் கேட்டால் போதும். அதுதான் என்னுடைய ஆசையாக இருக்கும். 10 பேர் வந்து பெனிஃபிட்டடாக இருந்தால் போதும். 10 பேர் வந்து சந்தோஷப்பட்டால் போதும். 2 பேர் வந்து சார் இது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சார் அப்படின்னு சொன்னால் எனக்கு போதும். நான் அதிலே ரொம்ப ஹாப்பி ஆகிடுவேன். ஸோ இந்த எலக்டிவ்ஸ் விஷயம் வந்து நானும் அப்போ ஒரு நிறைய பேர்கிட்ட கேட்டேன். ஓகேவா, அதில் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து ரொம்ப எலக்டிவ்ஸ் இன்வால்வ் ஆகியிருந்தாங்க. அது கிரியேட்டிங் கமிட்டி பக்கமாக இன்வால்வ் ஆகியிருந்தாங்க. அவங்க என்கிட்ட சொன்னது வந்து, நீ கேஷுவாலிட்டி தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு சர்ஜரிலாம் பேசிக்காக ரொம்ப 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 இன்ட்ரெஸ்ட்டு. அப்புறம் மெடிசன்லேயும் நல்லா டயபெட்டாலஜிலாம் போட்டிருந்தாங்க. இது 2 தான் சூஸ் ஆகி போயிருப்பேன். ஆனால் நம்ம ஃப்ரெண்டு தான் முழுக்க நீ கேஷுவாலிட்டி எடுத்தினா தான் உருப்படுவேன் அப்படின்னு சொன்னாங்க. அது உருப்படுவெல்லாம் இல்லை, அதில் ரொம்ப பெனிஃபிட்டடாக எனக்கு இருந்துச்சு ஆக்சுவலாக. ஸோ நான் என் ஃப்ரெண்டு சொன்ன விஷயத்தை தான் கேட்டேன். எலக்டிவ்ஸில் வந்து இதுதான் எடுத்தேன். எமர்ஜென்சி ரூம் தான் எடுத்தேன். அப்புறம் ப்ரீ கிளினிக்கலில் வந்து ஃபார்மகாலஜி எடுத்துருந்தேன். எனக்கு பேசிக்காகவே செகண்ட் இயர் சரியாக படிக்கணும் ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் 10 மாதம் லாக்டவுனில் போயிட்டேன். அடுத்த 2 மாதம் ஊர் சுற்றிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் எக்ஸாம் எழுதிச்சு, எப்படி எழுதுனே தெரியாமல் பாஸ் ஆகிட்டேன். எல்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ செகண்ட் இயர் 3 படிக்கணும், ஏதாவது ஒன்று உறுப்பியாக படிக்கணும்னு நினச்சேன். ஸோ ஐ சூஸ்ட் ஃபார்மகாலஜி அண்ட் இட் வாஸ் ஒர்த் இட். ரெண்டுமே ரொம்ப ஒர்த்ஃபுல்லாக இருந்துச்சு. இதை 2 பற்றி நான் ஒரு வீடியோ போடுறேன். ஓகேவா, இதை நான் இப்படியா சூஸ் பண்ணேன். அதுக்கு மேலே இந்த கவுன்சிலிங் விஷயம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அப்போ கவுன்சிலிங் டேட் சொல்லிட்டாங்க. பட் ஆஸ் யூஷுவல் தான், இந்த டெட்லைன்லாம் எதுவுமே இருக்காது. அவங்க என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னா, காலேஜ் சொன்னதுக்கப்புறமா கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படி தான் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் யோசிப்பாங்க. ஸோ அதே தான் எங்களுக்கு நடந்துச்சு. ஆனால் நான் ஜிம்முக்கெலாம் போயிட்டு அப்படி கேஷுவலாக வரும்போது பார்த்தா 7:30 மணிக்கே 7 மணிக்கே வந்து இந்த ஒரு சிலர் டேஸ் காலேஜ் தான் ஆக்சுவலாக எங்ககிட்ட லைன் ஃபஸ்ட் ஃபார்ம் பண்ண நினைக்கிறேன். டேஸ் காலேஜ் 7 மணிக்கே வந்துட்டாங்க. அப்படி இப்படி லைன் போட்டாங்க. எனக்குலாம் 63 73 டோக்கன் நம்பர் போச்சு. அவ்வளோதான், முடிச்சு விட்டீங்க போங்கன்ற மாதிரி. எனக்கு கிடைக்காதுன்னு நினச்சி ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன். அப்புறம் உள்ளே போனதுக்கப்புறம் சார்கிட்ட சொன்னேன். சார் வந்து எனக்கு கொடுத்தாங்க. ஸோ அப்படியே எனக்கு கேஷுவாலிட்டியும் கிடச்சிச்சு, இது ஃபார்மகாலஜியும் கிடச்சிச்சு. இதில் என்ன பெரிய பெனிஃபிட் அப்படின்னா, அந்த அன்னைக்கு வந்து தெர் இஸ் ட்வின் டெலிவரி இருந்துச்சு நம்ம ஹாஸ்பிட்டலில். ஸோ எனக்கு அதை போய் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. நான் ட்வின் டெலிவரிலாம் பார்த்ததே கிடையாது. ஸோ அன்றைக்கி பார்க்கணுன்னு நினச்சேன், அதை மிஸ் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் இது எனக்கு கிடச்சிச்சு. அப்போ ஒரு பிஜி இருந்தாங்க, கோகுல் சார்னு சொல்லிட்டு. அவங்க எனக்கு எல்லாமே இன்ஃபார்ம் பண்ண முன்னாடி, இந்த கேஸ் இருக்குது பாரு வா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நானும் இன்ட்ரெஸ்டாக இருந்தேன். ஸோ அவங்களும் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக சொல்லுவாங்க. திடீர்னு எனக்கு அது ஞாபகம் வந்துச்சு, அதான் சொன்னேன். கவுன்சிலிங் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து we have not directly going to the thing no. அதுக்கப்புறம் எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சிச்சு. நான் வந்து 3rd இயர் கொஞ்சம் நல்லா படிச்சிருந்தேன். ஸோ அதெல்லாம் நல்லா பண்ணிவிட்டு ஜாலியாக 3rd இயர் முடித்த உடனே எங்கள் பசங்கள்லாம் கோவா ட்ரிப் போயிருந்தாங்க. நமக்கு அப்படி யாரும் அப்படி எதுவும் அப்படி போகலை ஆக்சுவலாக.
நான் இங்கேயே இருந்து இந்த 1 வீக் லீவ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் எலக்ட்ரிக் ஸ்டார்ட் ஆச்சு. இந்த 1 வீக் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இதெல்லாம் நீங்கள் பண்ணணும்னு சொல்லலை, நானும் எனக்கு பெருமையாக சொல்லலை, இது நடந்துச்சு, ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க. இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் திஸ் யூ கேன் டூ திஸ், யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம் டு டூ திஸ். நான் அந்த 1 வீக் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஹாஸ்பிட்டலே இருந்து எங்கே கேஸ் நடக்குது, ஓடி எங்கே நடக்குதுன்னு பார்ப்பேன். அதுக்கப்புறம் ஈவினிங்கில் வந்து இஎன்டியில் பார்ட் டைமாக அவங்களுக்கு ஏதாவது ஒர்க் இருக்கும், அவங்க ஏதாவது கேட்பாங்க, இந்த மாதிரி டாக்குமெண்டேஷன் ஒர்க்கில் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லுவாங்க, அந்த ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ டெய்லி 7 நாளுமே இப்படி தான் போச்சு. காலைல ஜிம் போயிடுவேன், அப்புறம் ஓடிக்கு போயிடுவேன், அப்புறம் ஓபிக்கு போயிடுவேன். அந்த மாதிரி 7 நாளுமே ரொம்ப ப்ராக்டிஸ் யூஸ் பண்ணேன். நான் வீட்டுக்கு வரல, அப்படியே இருந்தேன். அப்புறம் ஃபர்ஸ்ட் டே எலக்டிவ்ஸ் போகும்போது என்னாச்சுன்னா, கேஷுவாலிட்டி எனக்கு தெரியாது. எனக்கு ஆல்ரெடி இந்த பிஎல்எஸ்லாம் கொஞ்சம் நல்லா ஆன்சர் பண்ணி ஃபர்ஸ்ட் இயர்லேயே எனக்கு கொஞ்சம் சார்லாம் வந்து நல்லா தெரியும். ஸோ இங்கே வந்தோடனே அதே கனெக்டில் வந்து ஜாயின் ஆகிட்டு ஃபர்ஸ்ட் டே வந்து இட்ஸ் நாட் இன் எலக்டிவ்ஸ், இட்ஸ் நாட் இன் இயர், எனிவேர் யூ கோ. ஃபர்ஸ்ட் டே வந்து இப்போ இன்டர்ன்ஷிப்லுமே நான் ஃபீல் பண்ணது தான். ஃபர்ஸ்ட் டே வச்சு நான் டிபார்ட்மெண்ட் வந்து புரிஞ்சிக்க முடியாது. ஃபர்ஸ்ட் டே வந்து டிபார்ட்மெண்ட் வந்து தெரிஞ்சிக்கலாம், செகண்ட் டே புரிஞ்சிக்கலாம், தேர்ட் டே வந்து நம்ம வேலையை ஒழுங்காக ஸ்டார்ட் பண்ணலாம். அது மாதிரி தான் எனக்கு ஒரு இப்போ நான் புரிஞ்சிட்ட விஷயம். ஸோ அங்கேயே அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டேலாம் எனக்கு ஒன்றும் தெரியல. 9 to 4 டைம் சொன்னாங்க. 9 o'clock வந்துட்டோம், லஞ்ச் பிரேக் போனோம், திருப்பி வந்தோம், 4 o'clock தான் போனோம். அப்போ வந்து அவங்க அன்றைக்கே ஃபஸ்ட் டேவே வந்து வென்ட்ரான் போகிறது எப்படி, அது எப்படி, இது எப்படின்னு கொஞ்சம் நிறைய சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் டெய்லியுமே தே ஹேட் அ ஷெடியூல். அன்றைக்கி ஃபஸ்ட் டேவே ஷெடியூல் பண்ணி, எலக்ட்ரிக்ஸ் பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன், பட் இது வந்து ஒரு ஷார்ட் வீடியோ தான். அவங்களோட டேட்டை போட்டு அந்தந்த டேட்டில் அது நடக்கும்னாங்க, அதெல்லாம் கரெக்டாக பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு லாஸ்ட் ஒரு எண்ட் போஸ்டிங் வச்சாங்க, அது முடிஞ்சிச்சு. திருப்பி ப்ரீ கிளினிக்கல் போகும்போது நான் சூஸ் பண்ணது தான் ஃபார்மகாலஜி. அங்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க நடத்துனாங்க, அவங்க வந்து பிரிண்ட் பண்ணி மெட்டீரியல்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ இட் வாஸ் வெரி குட். அதுக்கப்புறம் அங்கேயே முடிச்சிட்டேன். ஸோ இப்போ நான் என்ன சொல்ல அப்படின்னா, இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், இது கம்ப்ளீட்டாக. வாட் ஐ ஃபெல்ட் வாஸ், இந்த போஸ்டிங் அப்போ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கு எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியுமே கிடைக்கிற மாதிரி ஃபீல் பண்ணேன். ஸோ எனக்கு வந்து அந்த டைமில் வந்து காட் ஆல் சான்சஸ். இதெல்லாம் இப்போயே சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் சுவாரஸ்யம் இல்லாமல் போயிடும். என்ன சான்ஸ்லாம் கிடச்சி நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். பட்டு நான் பார்க்குற வரைக்கும் வந்து எலக்டிவ்ஸ் வந்து ஃபஸ்ட்டு 2-3 days 4 days இல்லை 1 week வந்து எல்லாருமே கொஞ்சம் ஆக்டிவாக இன்ட்ரெஸ்டாக இருப்பீங்க. செகண்ட் வீக் வந்து ரொம்ப கேஷுவலாக, ஜோவியலாக, ஜாலியாக, என்டர்டெயின்மெண்ட் அதிகமாக வச்ச மாதிரி போயிடும். எல்லாருமே வந்து லேட்டாக தான் வருவோம், சீக்கிரமாக போயின்னு ஆசைப்படுவோம், லஞ்ச் பிரேக் அப்புறம் எஸ்கேப் ஆகிடுவோம், யாரும் செக் பண்ண மாட்டேன்னு நினைப்போம். இதெல்லாம் ஓகே தான், இட்ஸ் ஆல் ஃபைன். உங்களோட எத்திக்ஸ் என்ன சொல்லுதோ அதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. வென் யூ வாண்ட் டு லேர்ன் சம்திங், எங்கே இருந்தாலும் நீங்கள் கற்றுக்கலாம். ஆனால் அதுக்கு தேவையானது இன்ட்ரெஸ்ட். கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும். இங்கே நிறைய பேர் சொல்லி தரதுக்கு ஆள் இருக்காங்க. கொஞ்சமாக இன்ட்ரெஸ்ட் இருந்தாலே போதும், நிறைய பேர் சொல்லி தருவாங்க. ஸோ வந்து இப்போ நிறைய பேர் வந்து இந்த கரண்ட் 2020 பேட்ச், நான் யாரையும் குறிப்பிட்டு 2021 பேட்ச், நான் யாரையும் குறிப்பிட்டுலாம் சொல்லலை. நான் பேட்ச் நேம் சொல்கிறது வந்து there are students who actually like me addressing them like this. ஸோ அவங்களுக்கு அதான் பண்ணுறேன். அதே மாதிரி நான் வேறு எதையுமே மென்ஷன் பண்ணல, எனக்கு வேறு எதுவும் மென்ஷன் பண்ணல. எனக்கு வந்து யாரையுமே இங்கே அசிங்கப்படுத்தணும், கஷ்டப்படுத்தணும், கிண்டல் பண்ணணும் அப்படிலாம் எந்த அவசியம் கிடையாது. நான் சொல்ல வர விஷயம் வந்து 100% ப்ரொடக்டிவிட்டிக்காக, 100% லேர்னிங்காக தான். ஸோ அதனால இதை வந்து யாரும் அஃபண்ட் ஆகிடாதீங்க. இந்த பேட்ச்சில் வந்து இந்த 1:30க்கே போயிட்டோம், 4 வரைக்கும் இருந்தோம், 5 வரைக்கும் இருந்தோம் அப்படின்லாம் இந்த மாதிரிலாம் ஏதோ கேள்விப்பட்டேன். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு நாள் தான் பண்ண போகிறோம், அதுக்காக பண்ணலாம் நீங்கள் நினைக்கலாம். ஆனால் யோசித்து பார்த்தோன்னா இந்த மாதிரி தான், நம்ம எடுக்கும்போது ரொம்ப ரொம்ப ஆர்வமாக எடுப்போம், அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் லெவல் கம்மியாகிடும். when you do it as a routine, இன்ட்ரெஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகிட்டே போயிடும். ஸோ இது வந்து தேவையா 1:30 வந்து நிற்கணுமான்னு கேட்டால் தவிர்த்துக்கலாம். அது வந்து என்னோட சைடுன்னு சொல்ல வேண்டிய விஷயம். நீங்கள் 2021 பேட்சாக இருந்தால் எந்த எலக்டிவ்ஸ் எடுத்திருந்தாலும் நீங்கள் ஆசைப்பட்டது உங்களுக்கு கிடச்சிருந்தா தட் இஸ் எ குட் நியூஸ். ஆசைப்படாத உங்களுக்கு கிடச்சிருந்தா தட் இஸ் எ கிரேட் நியூஸ். ஏன்னா வந்து லைஃப்பில் வந்து நமக்கு ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்காது, ஆனால் தேவைப்படுறது கண்டிப்பாக கிடைக்கும். இதுதான் சூர்யா சொன்னது. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு கிடைச்சதை கண்டிப்பாக ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ அங்கே என்ன ஸ்கோப் இருக்குது, என்ன எடுத்திருக்கோம் அப்படின்றதெல்லாம் கேட்டு இப்போதைக்கு இங்கே எதுவும் பண்ண தேவையில்லை. இப்போதைக்கு உங்கள் ப்ரீ ஃபைனல் எக்ஸாம்ஸ்க்கு ஃபுல் ஃப்ளெஜ்டாக படிங்க, ஃபுல் ஃப்ளெஜ்டாக படித்து நல்ல மார்க் எடுங்க. அதுக்கப்புறமா எலக்டிவ்ஸ் அதுக்கு இந்த லீவ் இருக்கும்ல, லீவில் வந்து என்ன மாதிரிலாம் பண்ணுங்கலாம் சொல்ல மாட்டேன், என்ன தோணுதோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எலக்டிவ்ஸ் வந்ததுக்கப்புறமா பி டெடிக்கேட்டட், பி டிசிப்ளின், பி பங்க்சுவல், பி ஹார்ட் ஒர்க்கிங், பி வெரி வெரி எந்தூசியாஸ்டிக் அண்ட் எனர்ஜெட்டிக். ஸோ அது உங்களுக்கு ரொம்ப ப்ரொடக்டிவாக இருக்கும்.
எல்லா நாளுமே போயிடுங்க கண்டிப்பாக. 14 டேஸ் இருக்குது அப்படின்னா 2 டேஸ் சண்டே போயிடும். மிச்சம் இருக்க 12 டேஸுமே ரெகுலராக எலக்டிவ்ஸ்க்கு போயிடுங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் எங்கே இருந்தாலுமே அங்கே என்ன கற்றுக்கலான்னு யோசிங்க. ஏன்னா இது நீங்கள் போகிற எல்லாமே வந்து ஃபைனல் சப்ஜெக்ட்ஸா, ஸோ தட் வில் கிவ் இன்ட்ரெஸ்ட் டு ஸ்டடி சப்ஜெக்ட். என்னோட தம்பி வெற்றிலாம் வந்து பீடியாட்ரிக்ஸ் எலக்டிவ்ஸ்லாம் எடுத்திருந்தாரு. அதுக்கப்புறம் இப்போ பீடியாட்ரிக்ஸ் அவர் ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்டாக போச்சு. அவர் ஃப்யூச்சரே வந்து பீடியாட்ரிக்ஸ்லாம் வைக்க போகிறன்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் போதும் அந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நிறைய சொல்லிட்டேன். ஸோ ஆனால் எங்கே போனாலும் எனர்ஜிக்காக எந்தசியாஸ்டிக்காக இருங்க. ஓகேவா? போனோம் வந்தோம் அப்படின்ற மாதிரி ஆர்டினரியாக இருந்தால் எக்ஸ்ட்ரா நிறைய சாதிக்க முடியாது. ஸோ பி என்தூசியாஸ்டிக் அண்ட் எனர்ஜெட்டிக். ரெகுலராக போங்க. இந்த ஓபிடிக்கு பங்க் பண்ணுறதுலாம் வந்து உங்களுக்கு ஓகேனா பண்ணுங்கள். நான் அது பண்ணாதீங்கலாம் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு ஓகேனா பண்ணுங்கள். இல்லை எங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி இப்படிலாம் இருக்குது, நமக்கு வந்து ஃபஸ்ட் டாக்டராக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஒழுங்காக போகணும், எல்லாத்தையும் கற்றுக்கணும். இல்லைனாலும் வந்து நான் அங்கே தான் இருக்க போகிறேன், நம்ம காலேஜில் தான் இருக்க போகிறேன். ஸோ ஐம் ஆல்ரெடி கிவிங், ஐயோ இதெல்லாம் சொல்லக்கூடாதுல்ல, இன்ட்ரெஸ்டடாக இருக்க பீப்புளுக்கு நான் சொல்லித்தரேன் கண்டிப்பாக. ஸோ எனி டைம் எனிவேர் யூ கேன் அப்ரோச் மீ. இட்ஸ் நாட் அட்வர்டைஸ்மெண்ட், இட் இஸ் ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன். ஓகே. ஸோ இதுக்கப்புறம் வளன்னு பேசலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ரொம்ப டைம் ஆயிடுச்சு. குட் நைட். நான் எலக்டிவ்ஸில் நான் என்ன பண்ணன்றதெல்லாம் வந்து ஃபோட்டோஸ் கம்ப்ளீட்டாக வச்சுருக்கேன். ஸோ இதை வச்சு நான் அடுத்த ஒரு வீடியோ பண்ணுறேன். இந்த வீடியோவில் நிறைய ஃபோட்டோஸ் வரதான் போகுது. ஓகேவா? அதெல்லாம் தாண்டி அடுத்த வீடியோ கம்ப்ளீட்டாக நான் இஆரில் என்ன பண்ணேன், ஃபார்ம் காலேஜில் என்ன பண்ணேன், எப்படி பெனிஃபிட்டடாக இருந்துச்சு, நான் எங்கே லேக் எங்கேயுமே ஆகலை ஆக்சுவலாக. ஸோ இன்கேஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இல்லை இதை வந்து நீங்கள் இன்னும் பெட்டராக பண்ணலாம் அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது ஒரு லென்த்தான வீடியோ தான். பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சொல்ல மாட்டேன், எனக்கு தேவையே கிடையாது. எனக்கு வந்து இந்த ஃபாலோவர்ஸ்லாம் வந்து பெருசாக உடன்பாடு இல்லை. மானிட்டைஸ் பண்ணணும் ஆசை கிடையாது. நம்ம சொல்ல வர விஷயம் வந்து டெலிகிராமில் தான் சொல்ல போகிறேன். அது ஆடியோ மெசேஜ் போடும்போது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. இட் இஸ் நாட் அட் ஆல் ரீச்சிங் தட் மச். ஸோ வென் ஐ புட் இன் யூடியூப், இதுதான் அது ப்ராப்பரான பிளாட்ஃபார்ம் நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான். நன்றி, வணக்கம்.